விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து விளக்கேத்துறாங்க சுருதியோட அம்மா. சுருதி, ரோஹிணி எல்லாருமே ஏத்துறாங்க. அப்போ வந்து மீனா வந்து விஜயா வந்து விளக்கேத்துன்னு சொல்லலை. அப்போ கோவம் வருது இவருக்கு. அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, 2 மருமகளையும் கூப்பிட்டு விளக்கேற்ற வச்சில, இன்னொரு மருமக இருக்குது உனக்கு தெரியலையா? அவளையெல்லாம் ஏற்றணும் அவசியம் இல்லை. இவங்க ஏற்றுனா போதும், நல்லவங்க ஏற்றுனா போதும். இவெல்லாம் ஒரு ஆள், இவளை போய் விளக்கேற்ற சொல்கிறீங்களா அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு விஜயா, ஒரு நாளைக்கு பெரிய அடிபட போகிற அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படின்ட்டு திரும்பிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நீ வருத்தப்படாத மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு என்னங்க பரவாயில்லைங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுனது திரி போட்டது நீ தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பார்வதி வீட்டில் வந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து வந்து இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. தினமும் போகிறாங்க, அங்கே யாருமே வந்து சேரலை. அப்போ ஈபிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து சொல்கிறாரு, நீங்கள் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிங்கன்னா ஈபியெல்லாம் நிறையா வரும், 3 மடங்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதனால் என்னங்க, நான் வந்து 1,00,000 ரூபா மாதம் சம்பாதிக்க போகிறேன். 3 மடங்கு ஈபி வந்தால் என்ன 5,000 வருமா இல்லை 10,000 வருமா? அதை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க, நக்கலாக சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, பரவாயில்ல விஜயா, நீ வந்து ரொம்ப தான் இதாக இருக்கிற, ரொம்ப ஆர்வமாக இருக்கிற, வந்தால் தான் தெரியும் உனக்கு 3,000 4,000 ஈபி வந்தால் தான் தெரியும், இப்போ ஒன்றும் உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வர்றாங்க பார்வதி வீட்டுக்கு. இவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் வர்றாங்களான்னு. ஒரு ஸ்டூடெண்ட்டும் வரல. இங்கே வந்து கோவமாக வந்து உட்காந்துருக்காங்க விஜயா வீட்டில். அப்போ வந்து மீனா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. உன் சாப்பாடை கொண்டு போய் குப்பையில் போடு, பொழுதுக்கும் சாப்பிடுங்கன்ட்டு உனக்கு நான் சம்பாரித்து காமிக்கணும், உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும் நான் இது பண்ணேன். நீ என்னடா ஒரு ஸ்டூடெண்ட் வரல அப்படின்ட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாரு. மீனாவை பற்றி சொல்கிறாங்க விஜயா. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா எல்லாத்துக்கும் பொறுமை வேணும், நீ எடுத்தோம் கவுத்தோன்னு நிற்கக்கூடாது. எல்லாத்துலேயும் வருவாங்க, ஸ்டூடெண்ட் வருவாங்க, பார்த்து விசாரிச்சுட்டு தானே வருவாங்க, நீ எப்படிப்பட்ட ஆள் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் வருவாங்க. அப்படிங்கும்போது, ஆமாங்க அத்தை, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆள் வரும். போ நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட, எனக்கெல்லாம் நீ ஆறுதல் சொல்ல வந்துட்ட, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னே நான் நினைக்கல அப்படின்னு விஜயா வந்து மீனாவை கண்டபடி பேசுது. அப்போவும் சொல்கிறாரு, சும்மா இரு விஜயான்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து என்ன பண்ணுறாங்க, பூ எடுத்துக்கிட்டு பூ வியாபாரத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நீங்கள் உங்களுக்கு பசிச்சா எடுத்து போட்டு சாப்பிடுங்க மாமா. அவங்க தான் காலையிலேருந்து சாப்பிடலை, அதையும் கொஞ்சம் பார்த்துங்க, நான் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்ட்டு வெளியில் கிளம்புறாங்க. சரிம்மா நீ போ அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து வண்டி எடுத்துகிட்டு பூ எடுத்துக்கிட்டு வர்றாங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அப்போ வந்து ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி வந்து சிட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, இது ரோஹிணி தானா, ரோஹிணி மாதிரில இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. ரோஹிணியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. சிட்டி ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் நமக்கு பிடிக்காதவன், இந்த ரோஹிணியை இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, இதனால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே வீட்டுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணி எங்கே போகிறாங்கன்னு பின்னாடியே தொடர்ந்து போகிறாங்க. அப்போ சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க ரோஹிணி. சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் வந்து பின்தொடர்ந்தே போகிறாங்க. மீனாவும் பின்தொடர்ந்து போய் சிட்டி ஆஃபீஸுக்கு ரோஹிணி போகிறத பார்த்துட்டு, இதில் ஏதோ இருக்குது, ரோஹிணி வந்து இவங்கள்ட்ட ஏதோ மாட்டிக்கிட்டாங்க, இல்லை இவன்கிட்ட எதுவும் கடன் வாங்கியிருக்காங்களா ரோஹிணி, இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூ கொடுக்க போயிடுறாங்க. அப்போ வந்தான வீட்டுக்கு வந்ததும் ரோஹிணியை பற்றி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பின்தொடர்ந்து போனேன், ஆஃபீஸுக்கு போனாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்கிட்ட. அப்போவே நான் நினச்சேன் மீனா, இது வந்து பார்லர் அம்மா ஒரு ஃப்ராடுன்னு நான் நினச்சேன், அது உண்மையாக தான் போகுது. இந்த பொம்பளைக்கும் பார்லர் அம்மாக்கும் அவனுக்கு சிட்டிக்கு என்ன இது தொடர்பு, நல்லா யோசனை பண்ணிப்பார். இது ஏதோ அவன் தில்லுமுள்ளு பண்ணுது, ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி தான் அம்மா கிட்ட வந்து இவன்கிட்டேருந்து காசு வாங்கி தான் அம்மா கொடுத்துச்சா, இது வந்து தப்பை மறைக்கிறதுக்கு, ஒரு தப்பை மறைக்க ஒரு நிறையா பொய் பேசுது அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, எனக்கு அதே டவுட்டாக இருக்குது. இப்போ அத்தை வந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் ரோஹிணி தான் காரணம். அதனால் எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ரோஹிணி ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட்றாங்க, இதை செய்யுங்க போங்க வாங்கன்றாங்க. ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் நிறையா சொல்கிறாங்க ரோஹிணி. எனக்கு கிறிஸ் விஷயத்துலேயே எனக்கு அவங்க மேலே டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனப்போ கிறிஸை நமக்கு முன்னாடி வந்து ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரோஹிணிக்கு நம்மளை கண்டாவே பிடிக்காது, நம்ம ஆட்களை மட்டும் எப்படி பிடிக்கும், இதில் ஏதோ இது இருக்குங்க, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இரு
இரு மீனா, என்கிட்ட சொல்லிட்டீல, நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணு பார்லர் அம்மா ஏன் சிட்டியை போய் பார்க்க போச்சுங்கிறத நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மீனா என்ன பண்ண போகிறாங்க, சத்யா கிட்ட கேட்க போகிறாங்க. ரோஹிணி ஏன் சிட்டி ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னு சத்யா கிட்ட ஃபோன் போட போகிறாங்க. ஃபோன் போட்டு கேட்க போகிறாங்க. அப்போ தான் வந்து சத்யா வந்து சொல்லுவார், சிட்டிக்கிட்ட வந்து ரோஹிணி பணம் வாங்கியிருக்கிற விஷயத்த மீனா கிட்ட சொல்லிடுவார். இந்த மாதிரிக்கா ரோஹிணி வந்து நிறையா பணம் சிட்டிக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு.